ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் ஒரு மிஷனரி குறித்து பார்க்கலாம். இவர் இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர். இவர் எல்லாருக்கும் பிரசித்தமானவர். கொஞ்ச நாட்கள் ஊழியம் செய்தால் அவருடைய ஊழியங்கள் பேசப்படுகிறவர்களாக இருந்துச்சு. ஒரு பக்தி வைராக்கியமான ஊழியம். இவர் 1817 ஊழியத்துக்கு வர்றார். யாருன்னா ஜான் வில்லியம்ஸ், எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவர் இங்கிலாந்துடைய தேசத்தை சார்ந்தவர். பாலினேசியான்கிற ஒரு தீவுக்கு போகிறார். அந்த தீவில் ரொம்ப மோசமான மக்கள். அவர்கள் மத்தியில் சுவிசேஷத்தை அவர் சொல்கிறாரு. எப்படின்னா 1817 லண்டன் மிஷன் மூலிமா ஐஸ்லாண்டு தீவுக்கெலாம் போகிறார். அங்கே போயிட்டு அவனுடைய வார்த்தையை வல்லமையாக பிரசங்கிக்கிறார். கர்த்தருடைய செயலை நடப்பிக்கிறார். இப்படி இருக்கும்போது அங்கே ரடோடாங்கோ அப்படிங்கிற ஒரு இடத்த கண்டுபிடிக்கிறாரு. அங்கே போயிட்டு ஒரு சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 1827 அவர் அங்கே ஊழியம் செய்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த மொழியில் வேதாகமத்தை மொழிபெயர்த்து கொடுக்குறார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து நியூ ஹைப்ரிட்டிஸ் தீவுகளுக்கு போக விரும்புகிறார். அப்போது இங்கெல்லாம் நல்ல எங்கள் ஐஸ்லாண்டை மினிஸ்ட்ரி பண்ணுறாரு, ரடோடாங்கோவில் மினிஸ்ட்ரி பண்ணுறாரு. அப்படியே பாலினேசியா அப்படி உள்ளே போக விரும்புகிறாரு. இதெல்லாம் பாலினேசியா உள்ளதான். அந்த நியூ ஹைப்ரிட்டிஸ் தீவுக்குள்ளே போக விரும்புகிறாங்க. போகும்போது கிறிஸ்துவை அறியாத மக்கள், அவரை குறித்து அறியாத மக்கள் அவரை உயிரோட கொன்று சாப்பிட்டாங்க. தான் உயிரையே கொடுத்தார். சரீரத்தை பிச்சு சாப்பிட்டாங்க. ஒரு பாலினேசியா அப்படிங்கிற ஒரு மினிஸ்ட்ரி எழுதியிருக்காரு ஜான் வில்லியம்ஸ். அதை படிக்கும்போது அந்த ஊழியத்துடைய விவரங்கள், அங்கே அவர் சந்தித்த பிரச்சனைகள்லாம் நிறைய தெரியும். முடிஞ்சால் ஜான் வில்லியம்ஸினுடைய சரிதையை வாங்கி படிங்க. பாலினேசியா அந்த தீவை குறித்து படிச்சிங்கன்னா அங்கே நடந்த அவர் செய்த ஊழியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிரமிக்கத்தக்கவைகள். அவர் சந்தித்த பிரச்சனைகள் அதிகம். ஆமாம், ஜான் வில்லியம்ஸ் எப்பேற்பட்ட ஒரு சவால் நிறைந்த ஊழியத்தை செய்திருக்கிறார். நாம் இதாக செய்ய முயற்சிப்போம் இல்லை? ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஜான் வில்லியம்ஸ்க்காக ஸ்தோத்திரம். அவர் செய்த ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே ஸ்தோத்திரப்பா. அருமையான ஜான் வில்லியம்ஸ் ஐயாவை நினைக்கிறோம். அவர் தன்னுடைய சரீரத்தையே தின்பதற்கு தன் ஜீவனையே கொடுத்தாரே. அந்த ஆண்டவரே, அந்த தீவு மக்கள் சரீரத்தை தின்றார்கள். பாரத்தோடு போய் ஊழியம் செய்து இன்றைக்கு நியூ ஹைப்ரிட்டிஸ் தீவுகள் எல்லாம் கிறிஸ்துவை பறைசாற்றுகிறதே ஒரு மனிதன் ஜீவனை கொடுத்ததால் அல்ல. அவர் செய்த ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம். ஐஸ்லாண்டு எல்லாமே இன்னைக்கு உடைய நாமத்தை பறைசாற்றுகிறதே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பார்க்கிற பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறேன். ஆண்டவரே, கிறிஸ்துவின் மேல் இருக்கிற பாரம், ஆத்தும பாரம் பெருகுவதாக சொல்லி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதா. ஆமென். God bless you. Bye-bye.